ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாராலையுமே ஈஸியாக புரிஞ்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வீடியோ முடியும் போது இந்த கான்செப்ட் வச்சு நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச முடியுங்க. பாருங்களேன், இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட போகிறது என்ன அப்படின்னா இந்த லைக் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு நிறைய சென்டென்ஸை பேச போகிறோம். லைக் அப்படின்னா தமிழில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது அப்படின்னா லைக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? லைக் அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் உங்களுக்கு பெரிய சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா சின்ன சென்டென்ஸ்லேருந்து நம்ம பேச ஆரம்பித்தா தான் பெரிய சென்டென்ஸ் நல்லா ஈஸியாக பேச முடியும். ஓகேங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்களேன். எனக்கு பிடிக்கும் நிறைய நேரங்களை சொல்லும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கு ஒன்றை பிடிக்கும், எனக்கு அவங்கள பிடிக்கும், எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? அப்போது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா நீங்களே எப்படி சொல்லணும் பாருங்கள். எனக்கு பிடிக்கும், எனக்கு அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லணும். பிடிக்கும் அப்படின்னா பாருங்கள் லைக். ஐ லைக், எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸில் பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு பிடிக்கும், ஐ லைக். எனக்கு பிடிக்கும், ஐ லைக். இப்போ அடுத்து பாருங்களேன். உனக்கு பிடிக்கும், இதை நான் எப்படி சொல்லலாம்? உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்குங்க. உனக்கு உங்களுக்கு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒன்று தான், யூ அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? யூ லைக், உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன். எங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு வெளில போகிறோம், எங்களுக்கு இந்த இடத்துக்கு வரது பிடிக்கும், எங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வி லைக், எங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுனா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு டிவி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? அவங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க வரும்போது பிரியாணி சமைச்சு வைக்கலாம். அவங்களுக்கு பிடிக்கும் எப்படி சொல்லலாம்? தே. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. லைக். நம்ம கற்றுக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒன்றுமே இல்லாமல் தெரியும். ஆனால் இந்த ஒன்றுமே இல்லாததை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா இங்கிலீஷ் பேச முடியும். அவங்களுக்கு பிடிக்கும், தே லைக். ஓகே, அடுத்து பாருங்களேன். ஒரு கோடு போட்டுடலாம். ஓகே, இங்கே பாருங்கள். அவனுக்கு பிடிக்கும், இதை எப்படி சொல்லலாம்? அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னா ஹீ லைக் அப்படின்னு நம்ம பேசிடக்கூடாது. என்ன மகா, லைக் அப்படின்னா பிடிக்கும், இப்போ அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஹீ லைக் அப்படின்னு தானே பேசணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சு, பட் ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அந்த ஒரு சில பேருக்காக தான் நான் ரொம்ப முக்கியமாக வீடியோ பண்ணுறேன். அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹீ லைக்ஸ். எஸ் ஆட் பண்ணி தான் எழுதணும், பேசணும். புரிஞ்சா? நல்லா கவனிங்க. எனக்கு, உனக்கு, எங்களுக்கு, அவங்களுக்கு, இந்த 4 பேரை பற்றி பேசும்போது லைக்காக அப்படியே பேசினா போதும். ஆனால் அவனுக்கு, அவளுக்கு, அதுக்கு, இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது லைக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். புரிஞ்சா? ஹீ லைக் கிடையாது, ஹீ லைக்ஸ். ஹீ லைக்ஸ் அப்படின்னா அவனுக்கு பிடிக்கும், எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ஏன்னா இது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா இந்த 3 தான். இந்த 3 வச்சு எங்கெல்லாம் லைக் வச்சு பேசுகிறீங்களோ லைக்கோட எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? எந்த வேர்ப் வச்சு பேசினாலும் எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். லைக் அப்படிங்கிற வேர்புக்கு எஸ் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டாக பொருந்தும். எஸ் தான் எக்ஸாக்டாக பொருந்தும். ஓகேங்களா? ஹி லைக்ஸ், அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தா தான் அடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் இந்த ஒரு இடத்த நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி தெளிவாக சொல்லிக் கொடுக்கேன். அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஹி லைக்ஸ். இப்போ அவளுக்கு பிடிக்கும், இதை எப்படி சொல்லலாம்? வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பருங்க, வெரி குட்ங்க, சூப்பர். ஷீ லைக்ஸ், அவளுக்கு பிடிக்கும். அதுக்கு பிடிக்கும், எங்கள் நாய்க்கு கறினா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. பார்த்தீங்களா? அதுக்கு பிடிக்கும், எப்படி சொல்லலாம்? இட் லைக்ஸ். திட்ஸ் அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சு பேசுகிறோம். லைக் அப்படிங்கிற வேர்போட அவனுக்கு, அவளுக்கு, அதுக்கு அப்படின்னு வச்சு பேசும்போது எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும், எழுதணும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய சென்டென்ஸ் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் லைக் அப்படிங்கிற வேர்பை அப்படி தெளிவாக கற்றுக்கிட்டு போகிறோம்.
உறுதியாக சொல்கிறேங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் லைக் அப்படிங்கிற இந்த வேர்பை வச்சு நீங்கள் சூப்பராக பேச போகிறீங்க. இதை வச்சு எப்படி கேள்வி கேட்கலாம், எப்படி நெகட்டிவாக எப்படி பேசலாம், எப்படி நெகட்டிவாக ஆன்சர் பண்ணலாம், நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், சூப்பராக கற்றுக்கிட்டு போகிறோம். பார்க்கலாமா? உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோவில் நம்ம லைக் அப்படிங்கிற இந்த வேர்பை வச்சு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் சென்ஸை நம்ம கற்றுக்கிட்டு போகிறோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக லைக் வச்சு எப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மொத்தமாக 4 டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தனித்தனியாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கேன். ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு காஃபி பிடிக்கும். கவனிங்களேன், நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம். உனக்கு காஃபினா பிடிக்கும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? உனக்கு டீ பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா சிம்பிள் தான். பாருங்களேன், உனக்கு அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். வேர்ப் என்ன? பிடிக்கும். பிடிக்கும் அப்படின்னா லைக். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பாருங்கள், காஃபி. உனக்கு காஃபி பிடிக்கும். யூ லைக் காஃபி, யூ லைக் டீ. ஓகேங்களா? ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம், உனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன், உனக்கு காஃபி பிடிக்காது. நெகட்டிவாக சொல்லியிருக்கோமா, உனக்கு பிடிக்காது, உனக்கு காஃபி பிடிக்காது, நெகட்டிவ் சென்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். எங்கெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் சென்ஸ் நம்ம பேசுகிறோமோ சப்ஜெக்ட்க்கு அப்புறம் டோன்ட் வச்சு பேசுங்க. பாருங்கள், உனக்கு யூ தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பேசுனதுக்கப்புறம் டோன்ட் அப்படிங்கிறத பேசணும். யூ டோன்ட். நல்லா கவனிங்க, சப்ஜெக்டை பேசிட்டு டோன்ட்டை பேசணும், அதுக்கப்புறம் தான் வேர்ப் வரணும். ஓகேங்களா? லைக். பாருங்களேன், யூ டோன்ட் லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்காது. யூ டோன்ட் லைக், உனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? காஃபி. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். யூ டோன்ட் லைக் காஃபி, யூ டோன்ட் லைக் காஃபி, உனக்கு காஃபி பிடிக்காது. இந்த 2 சென்டென்ஸ் புரிஞ்சிருச்சா? நல்ல கவனிங்க. யூ லைக் காஃபி அப்படின்னா உனக்கு காஃபி பிடிக்கும். யூ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னா உனக்கு காஃபி பிடிக்காது. இந்த பிடிக்காது அப்படிங்கிறத நமக்கு எது காமிச்சு கொடுக்க அப்படின்னா இந்த டோன்ட். ஓகேங்களா? யூ டோன்ட் லைக் காஃபி, உனக்கு காஃபி பிடிக்காது. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது. பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குது அப்படின்னா பாருங்கள், உனக்கு காஃபி பிடிக்குமா, உனக்கு டீ பிடிக்குமா, உனக்கு என்ன பிடிக்குமா சொல்கிறோம் பார்த்தீங்களா, கேட்குறோம் பார்த்தீங்களா. உனக்கு காஃபி பிடிக்குமா, பிடிச்சுன்னா நான் கொண்டு வரேன். ஓகே, இது எப்படி கேட்கலாம் பாருங்களேன். இங்கே நம்ம ஒரு கேள்வியாக பாசிட்டிவாக கேட்குறதுனால ஒரு ஆக்சிலரி வேர்ப் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இங்கே WH கேள்விக்கு இங்கே ஆப்ஷனே கிடையாது. ஏதாவது வாட், வேர், வென், விச், ஹவு இல்லை. அதனால் நமக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு தான் நமக்கு இங்கே ஆக்சிலரி வேர்ப் தேவைப்படுது. இங்கே ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா உனக்கு காஃபி பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக பாசிட்டிவாக எழுப்புறதுனால டூ வச்சு தான் நம்மளால் கேள்வி கேட்க முடியும். ஓகேங்களா? புரிஞ்சா? டூ. இந்த ஆக்சிலரி வேர்பை பேசினதுக்கப்புறம் உனக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசுவோம்? யூ லைக் காஃபி. இப்போ கேள்வியை கேட்கும்போது டு யூ லைக் காஃபி. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்பை பேசுகிறீங்க, பேசினதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் அப்படியே பாசிட்டிவாக பேசுங்க. உனக்கு காஃபி பிடிக்கும், யூ லைக் காஃபி. அப்போ இந்த கேள்வியை கேட்கும்போது டு யூ லைக் காஃபி. புரிஞ்சா? இந்த மாதிரி நம்ம யோசிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை பேசிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக பேச முடியும். உனக்கு காஃபி பிடிக்கும், யூ லைக் காஃபி. உனக்கு காஃபி பிடிக்குமா, டு யூ லைக் காஃபி. அவ்வளோதான். டு யூ லைக் காஃபி. உனக்கு காஃபி பிடிக்குமா, டு யூ லைக் காஃபி. ஈஸியாக இருக்கா? இப்போ 4வது சென்டென்ஸ் பாருங்களேன், உனக்கு காஃபி பிடிக்காதா. இங்கே நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வி எப்படி கேட்குறோம் அப்படின்னா பிடிக்காதா, நெகட்டிவாக கேட்குறோம் பார்த்தீங்களா, பிடிக்காதா. ஓகே, இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. பாருங்களேன், உனக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னா டு யூ லைக் காஃபி. உனக்கு காஃபி பிடிக்காதா அப்படின்னா டோன்ட் யூ லைக் காஃபி. டோன்ட் யூ லைக் காஃபி. தட்ஸ் ஆல். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? காஃபி பிடிக்குமா அப்படின்னா டு யூ, காஃபி பிடிக்காதா அப்படின்னா டோன்ட் யூ. ஓகேங்களா?
ஓகே, இந்த 4 சென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா? இது பாசிட்டிவான சென்ஸ், இது நெகட்டிவான சென்ஸ், இது பாசிட்டிவான கேள்வி கேட்கக்கூடிய சென்ஸ், இது நெகட்டிவான கேள்வி கேட்கக்கூடிய சென்ஸ். அவ்வளோ இந்த தான். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக பேசும்போது எந்த ஆக்சிலரி வேர்பும் இதுக்குள்ளே வராது. டைரெக்டாக சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டோட முடிஞ்சிடும். ஆனால் மற்ற இருக்கிற சென்ஸ் பாருங்களேன், எல்லா சென்ஸுமே ஆக்சிலரி வேர்போட வேலை கண்டிப்பாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. இந்த நெகட்டிவ் சென்ஸ், பாசிட்டிவான கேள்வி கேட்கக்கூடிய சென்ஸ், நெகட்டிவான கேள்வி கேட்கக்கூடிய சென்ஸ், இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்போட வேலை கண்டிப்பாக அங்கே இருக்கும். நான் இருந்தால் தான் பேச முடியும். ஒரு நெகட்டிவ் சென்ஸ் பேசுகிறதுக்கும் பாசிட்டிவாக கேள்வி கேட்கறதுக்கும் நெகட்டிவாக கேள்வி கேட்கறதுக்கும் கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்போட துணை இல்லாமல் பேசவே முடியாது. நல்லா கவனிங்களா. இங்கே பாருங்கள், இந்த டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கா, இங்கே டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கா, இங்கே டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கா. நெகட்டிவ் சென்ஸ் பேசும்போது இந்த டூவோட நாட் ஆட் பண்ணி பேசுகிறோம். இங்கே பாருங்கள், இந்த டோன்ட் எப்படி வருது அப்படின்னா பாருங்களேன், டு நாட், இதை தான் நம்ம டோன்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். டு நாட் அப்படின்னாலும் டோன்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்கண்ணா. இதே மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பாசிட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் பொறுமையாக பேசிக்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், எனக்கு உன்னை பிடிக்கும். நம்மளாம் அடிக்கடி நம்மளுடைய பேசுவோம் பார்த்தீங்களா, அடிக்கடி நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் சென்டென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்கும். ஓகேங்களா, எனக்கு உன்னை பிடிக்கும் சாதாரணமாக நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம், எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஓகே, எப்படி சொல்லலாம்? எனக்கு ஐ பிடிச்சிருக்கு, லைக் யாரை? உன்னை, யூ, அவ்வளோதான். ஐ லைக் யூ, ஐ லைக் யூ, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்து பாருங்கள், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிக்கும், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிக்கும். எப்படி சொல்லலாம் இதை? ஓகே, எப்படி பேசலாம்? எனக்கு ஐ பிடிச்சிருக்கு, லைக் யாரை பிடிச்சிருக்கு? அவனை பிடிச்சிருக்கு. அவனை எப்படின்னா எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நிறைய தடவை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நல்லா கவனிங்க. அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லணும். இங்கே அவனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில பேர் எப்படி பேசுகிறீங்கன்னா ஐ லைக் ஹீ அப்படின்னு சொல்லுங்க. அப்படி பேசாதீங்க, அப்படி பேசக்கூடாது, சரிங்களா? எனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னா அவனை எப்படின்னா நம்ம ஹிம் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹிம் வச்சு தான் பேசணும். ஐ லைக் ஹிம், இப்படி பேசுங்க. ஓகேங்களா, ஐ லைக் ஹிம், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. புரிஞ்சிருக்கா? ஓகே, சூப்பருங்க. நல்லா புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ ப்ளீஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பேசிக் நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க பேசிடுவாங்க. அவங்க மிஸ்டேக் கிடையாது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் யாராருக்கெல்லாம் தேவை இருக்கோ யூடியூப்பே அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, அடுத்து பாருங்களேன், எனக்கு அவளை பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும், எனக்கு அவளை பிடிக்கும், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு சொல்லுவேன் பார்த்தீங்களா? எனக்கு அவளை பிடிக்கும் எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல சில பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, சில பேர் பரவாயில்ல, தப்பு பண்ணுறது நம்மளுடைய இயல்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐ லைக், சில பேர் ஷீ அப்படின்னு சொல்லுங்க. ஷீனா அவள், இங்கே அவளை அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஹர். ஓகேங்களா? எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா ஐ லைக் ஹர், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஈஸியாக இருக்கா? இப்போ இதுவே அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குது எப்படி சொல்லலாம்? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க, பாருங்களேன். அவளுக்கு ஷீ பிடிச்சிருக்கு, லைக்ஸ், எஸ் வரணும். புரிஞ்சா? முன்னாடி சொல்லி கொடுத்தோம்ல, அதனால தான் நிறுத்தி அவளுக்கு பிடிக்கும், அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷீ லைக் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஷீ லைக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவளுக்கு பிடிக்கும், ஷீ லைக்ஸ், யாரை பிடிக்கும்? என்னை. இந்த இடத்துல என்னை அப்படிங்கிறது ஐ அப்படிங்கிறது வராது,
மீ அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஷீ லைக்ஸ் மீ, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குது. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. இது எப்படி சொல்லலாம்? அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. சிம்பிள் தான். அவளுக்கு ஷீ பிடிச்சிருக்கு. லைக்ஸ் யாரை? அவனை. அவனை அப்படின்னா ஹிம். தட்ஸ் ஆல். ஷீ லைக்ஸ் ஹிம். அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எப்படி சொல்லலாம்? we like you. அவங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கு. they like us. us அப்படின்னா எங்களைன்னு சொல்லும். அவங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்குன்னா they like us. இப்போ அவனுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி தாங்க. இந்த ஒரு வேர்பை வச்சு எவ்வளோ சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ என்ன சொன்னோம்? அவனுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. he likes them. he likes them. அவனுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்களேன், அவளுக்கு எங்களை பிடிச்சிருக்கு. அவளுக்கு எங்கள் ஃபேமிலியை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவளுக்கு எங்களை பிடிச்சிருக்கு. எப்படி சொல்லலாம்? she likes us. she likes us. அவளுக்கு எங்களை பிடிச்சிருக்கு. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை நீங்களாம் என்ன பண்ணுங்கள்? யோசிங்க, பேசுங்க. கண்டிப்பாக நம்மளால் பேச முடியுங்க. இது ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். பொறுமையாக பேசலாம், நெடுநாளாக பேசலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் தயவு செய்து சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன். அவனுக்கு பீட்சா பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? நான் இங்கே தமிழில் சொல்லி எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லோரும் காமெண்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பண்ணுவீங்களா? எனக்காக இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்காக. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அடிக்கடி என்ன பண்ணோம்? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அடிக்கடி செய்ய 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 அது நம்ம மைண்டில் வந்து உட்காந்துரும். அதனால தான் சொல்கிறேன், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முடியலன்னா பரவாயில்ல, வாயை திறந்து ஒரு தடவை பேசிடுங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? தட்ஸ் எனஃப். ஓகே, பாருங்களேன். அவனுக்கு பீட்சா பிடிக்கும். இந்த சென்டென்ஸ் எப்படி பேச ஆரம்பிக்கணும்? யோசிங்க. அவனுக்கு ஹி பிடிக்கும். லைக்ஸ். சூப்பர். என்ன பிடிக்கும்? பீட்சா. தட்ஸ் ஆல். ஹி அவனுக்கு லைக்ஸ் பீட்சா. தட்ஸ் ஆல். ஹி லைக்ஸ் பீட்சா. ஹி லைக்ஸ் பீட்சா. அவனுக்கு பீட்சா பிடிக்கும். இப்போ அடுத்து பாருங்களேன். எனக்கு இந்த பாடல் பிடிக்கும். எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். சொல்ல பார்த்தீங்களா? எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. எப்படி சொல்லலாம்? எனக்கு ஐ பிடிக்கும். லைக் என்ன பிடிக்கும்? இந்த பாடல். இந்த திஸ் பாடல். சாங். தட்ஸ் ஐ லைக் திஸ் சாங். ஐ லைக் திஸ் சாங். எனக்கு இந்த சாங் பிடிக்கும். அடுத்து பார்க்கலாமா? அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே பாருங்களேன். எனக்கு இந்த பாடல் பிடிக்கும். இதே மாதிரி எனக்கு இந்த படம் பிடிக்கும். ஐ லைக். உங்களுடைய ஆன்சர் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு இந்த படம் பிடிக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அவர்களுக்கு லைக் பிடிக்கும். என்ன? கிரிக்கெட். தட்ஸ் ஆல். தே லைக் கிரிக்கெட். ஈஸியாக இருக்கா? இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். என் அம்மாவுக்கு தோசை பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். சொல்லும் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளேயே பேசக்கூடிய சென்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, எங்கள் அம்மாவுக்கு தோசை பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? என் அம்மாவுக்கு. பாருங்களேன், எங்கள் அம்மா அப்படிங்கிறவங்க 7 சப்ஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்து உட்காந்துருவாங்க. அவள். புரிஞ்சா? அவள். இதை தான் நம்ம மறைமுகமாக எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போனா அவங்க ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க ஒரு 3rd person சிங்குலர். அப்போது எங்கள் அம்மா வச்சு நான் பேசும்போது அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய அந்த லைக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஷீ தான். ஓகேங்களா? அதனால் ஷீ லைக் அப்படின்னு பேசக்கூடாது. ஷீ லைக்ஸ் அப்படின்னு பேசணும்னு சொல்லி கொடுத்தேன்னா அப்போ ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே தான் எங்கள் அம்மா வருவாங்க.
புரிஞ்சா? அப்போனா மை மதர் லைக்ஸ் தோசா. மை மாம் லைக்ஸ் என்ன? தோசா. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? என் அப்பாவுக்கு சப்பாத்தி பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? எங்கள் அப்பாவுக்கு சப்பாத்தி பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு தோசை பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு சப்பாத்தி பிடிக்கும். ஓகே, எங்கள் அப்பா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாங்க. அதாவது ஹீனா அவன், அந்த சப்ஜெக்ட்க்கு உள்ள எங்கள் அப்பா வந்துடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஹீ வந்தால் லைக் அப்படின்னு பேசக்கூடாது, லைக்ஸ் அப்படின்னு பேசணும். அப்போ எங்கள் அப்பா அப்படிங்கிறவங்க ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வருதுனால மை ஃபாதர் லைக்ஸ் சப்பாத்தி. ஓகேங்களா? மை ஃபாதர் லைக்ஸ் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? லைக்ஸ் சப்பாத்தி. சப்பாத்தி. தட்ஸ் ஆல். அடுத்து பார்க்கலாமா? என் நாய்க்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு நாய்க்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். சொல்ல பார்த்தீங்களா? என்னோடய நாய்க்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். என்னோட நாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்குள்ளே வந்துடும். இட் அப்படின்னா அது. மனுஷங்களை குறிக்காமல் ஒரு விலங்கையோ பறவையோ பொருளையோ குறிக்கிறது தான் இட். அப்போ இந்த இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே நாய் அப்படிங்கிற இந்த விலங்கு வந்துடும். அப்போது என் நாய் அப்படின்னா மை டாக் பிடிக்கும், லைக் கிடையாது, லைக்ஸ். ஓகேங்களா? மை டாக் லைக்ஸ் என்ன பிடிக்கும்? சிக்கன். தட்ஸ் ஆல். மை டாக் லைக்ஸ் சிக்கன். ஈஸியாக இருக்கா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைக் அப்படிங்கிற வேர்ப் வச்சு பாசிட்டிவான சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் முடிஞ்சால் காமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லை வாயை திறந்து பேசுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நமக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படிலாம் பேசணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒன்று பிடிக்காது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? எனக்கு பிடிக்கலை, பிடிக்காது, இந்த மாதிரிலாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்களேன், பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக சொல்லுவோம், சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். டோன்ட் அப்படின்னாலும் பிடிக்காது, டசன்ட் அப்படின்னாலும் பிடிக்காது. இது சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? ஓகே, இந்த டோன்ட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி பேசுகிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் எந்த சப்ஜெக்டோட வச்சு மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த 4 சப்ஜெக்டோட மட்டும்தான் டோன்ட் செட் ஆகும். புரிஞ்சா? இங்கே இருக்கிற இந்த 3 சப்ஜெக்டோட டோன்ட் செட் ஆகாது, அப்படி வச்சு பேசவே முடியாது. ஓகேங்களா? டசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்டோட வச்சு நம்மளால் பேச முடியும், செட் ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற 3 சப்ஜெக்டை வச்சு தான் டசன்ட் அப்படிங்கிறது பிடிக்காது அப்படிங்கிறத நம்மளால் பேச முடியும். இங்கே இருக்கிற இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு நம்மளால் பேச முடியாது. அப்போனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டோன்ட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்போட நாட் வச்சு பேசுகிறது எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட் வரும் பார்க்கலாமா? பாருங்களேன், எனக்கு பிடிக்காது, எனக்குன்னா ஐ, பிடிக்காது பாருங்கள், பிடிக்காதுன்னா டோன்ட். ஏன் டோன்ட் இங்கே வருது? ஏன்னா இந்த 4 சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் டோன்ட் பொருந்தும். அப்போது எனக்கு பிடிக்காது அப்படின்னா ஐ டோன்ட். இந்த டோன்ட்டை நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த டூ நாட் இதை தான் நம்ம டோன்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஐ டோன்ட் எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காது யூ டோன்ட். அவ்வளோதான், முடிஞ்சு. எங்களுக்கு பிடிக்காது எப்படி சொல்லலாம்? வி டோன்ட். நல்லா கவனிங்க, இங்கே நீங்கள் டோன்ட்டை பேசுனதுக்கப்புறம் நீங்கள் லைக் அப்படிங்கிற வேர்பை நீங்கள் அப்படியே பேசணும். ஓகேங்களா? ஐ டோன்ட் லைக், யூ டோன்ட் லைக், வி டோன்ட் லைக். பிடிக்காது. இந்த டோன்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு செயலை நெகட்டிவாக சொல்கிறோம். பிடிக்காது நெகட்டிவாக சொல்கிறோமா, அங்கே தான் டோன்ட் வச்சு பேசுகிறோம். ஐ டோன்ட் லைக், வி டோன்ட் லைக், யூ டோன்ட் லைக். அடுத்து பாருங்கள், அவர்களுக்கு பிடிக்காது. தே டோன்ட் லைக், அவர்களுக்கு பிடிக்காது. புரிஞ்சா? இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது சப்ஜெக்ட்க்கு அப்புறம் டோன்ட் வரும், அதுக்கப்புறம் வெர்ப் வரும். அந்த வெர்ப் ஷுட் பி V1ல தான் இருக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்து பாருங்களேன், அவனுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிக்காது, அதுக்கு பிடிக்காது. இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது பிடிக்காது அப்படின்னா டசன்ட் வரும். ஓகேங்களா? டசன்ட்.
ஓகே, எப்படி பேசலாம்? அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு he பிடிக்காது. doesn't like. that's all. அவ்வளோதான். அவனுக்கு பிடிக்காது, he doesn't like. அவனுக்கு பிடிக்காது, he doesn't like. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு சில பேருக்கு வரும், எல்லாருக்குன்னு சொல்லலாம், ஒரு சில பேருக்கு வரும். ஏன்னா நான் உங்களுடைய டீச்சர், எப்படியெல்லாம் எந்தெந்த விதத்துலலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணுமோ அப்படியே உள்ளார போய் உங்கள் மைண்டுக்குள்ளெல்லாம் போய் உட்கார வச்சு என்னோடய வார்த்தைகள், என்னோடய வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே போய் உட்காரணும். ஏன்னா அப்போ தான் நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகே மகா, நீங்கள் சொன்னீங்க இந்த அவன், அவள், அது, இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அந்த சப்ஜெக்டில் வரக்கூடிய வேர்ப் லைக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணி தான் நான் பேசணும் மகான்னு சொன்னீங்க. ஆனால் இந்த சென்டென்ஸில் நம்ம அவன் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், ஹீ அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போனா இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் லைக் அப்படின்னு இல்லாமல் லைக்ஸ் அப்படின்னு தானே இருக்கணும். ஹீ டசன்ட் லைக்ஸ் அப்படின்னு தானே பேசணும். ஆனால் நீங்கள் இங்கே எப்படி ஹீ டசன்ட் லைக் அப்படின்னு பேச முடிச்சிட்டீங்க. இங்கேயும் லைக் இருக்குது, இங்கேயும் லைக் இருக்குது, என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். எங்கெல்லாம் நீங்கள் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசுகிறீங்களோ அந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக V1 தான் இருக்கணும். அப்படியே பேசுங்க. வேர்பு என்னையோ அந்த வேர்பை அப்படியே பேசுறீங்க. அவன், அவள், அது, இந்த 3 சப்ஜெக்டில் வரக்கூடிய வேர்போட எஸ் அல்லது இஎஸ், ஐஎஸ் ஆட் பண்ணி பேசு. அதெல்லாம் இங்கே குழப்பமே கிடையாதுங்க. புரிஞ்சா? ஏன்னா நமக்கு இங்கே டசன்ட் நெகட்டிவாக பேசுகிறதுனால இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக V1 தான் இருக்கணும். ஹி டசன்ட் லைக் அப்படின்னு தான் பேசணும். நல்லா கவனிங்க. அவனுக்கு பிடிக்கும், நாங்கள் கூட நான் எழுதுகிறேன் பாருங்களேன். அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஹீ லைக்ஸ், ஹீ லைக்ஸ். அவனுக்கு பிடிக்காது அப்படின்னா ஹீ டசன்ட் லைக். அவ்வளோதான். புரிஞ்சா? எங்கெல்லாம் பிடிக்கும் சொல்கிறீங்களோ அவனுக்கு லைக்ஸ், எங்கெல்லாம் அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களோ லைக். அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்கள், அவளுக்கு பிடிக்காது எப்படி சொல்லலாம்? ஷீ டசன்ட். வெரி குட், சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஷீ டசன்ட் லைக். அந்த லைக் கூட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பிடிக்காது எப்படி சொல்லலாம்? எங்கள் வீட்டு நாய்க்கு சாம்பார் சாதமே பிடிக்காதுங்க, அதுக்கு சிக்கனு, பால், முட்டை, மீன் இப்படி தான் பிடிக்கும். சொல்லலாம். பார்த்தீங்களா? நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம், கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த பால் கொடுத்து நாங்கள் வாங்கும்போது சேர்த்து அதுக்கும் சேர்த்து வாங்கிடுவோம், சிக்கன் வாங்கும்போது சேர்த்து அதுக்கு வாங்கிடுவோம். 10 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா பாலும் சிக்கனும் மட்டும்தான் சாப்பிடுது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார்லாம் சம்டைம் பார்த்தீங்கன்னா அதுக்குமே சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிரும்னா நம்ம எல்லா நாளும் சிக்கன் எடுக்க முடியாதுல்ல. அதுக்கு சாம்பார் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிடாதுங்க. அது பட்னியாக கிடக்குமே தவிர அந்த சாம்பாரை மோந்து பார்த்துட்டு அப்படியே போயிடும், சாப்பிடாது. எங்கள் வீட்டு நாய்க்கு சாம்பார் பிடிக்காதுங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு சிக்கன் மட்டும்தாங்க பிடிக்கும். ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? அதுக்கு பிடிக்காது. இட் டசன்ட் லைக். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம அப்படியே சும்மா கற்றுக்கிடாமல் நம்ம ரியல் லைஃப், நம்ம லைஃப்பில் இருக்கிறத நம்ம எடுத்து அதை யோசித்து பேசும்போது இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? சரளமாக பேச முடியல அப்படிங்கிறது வேறு, பேசவே முடியல அப்படிங்கிறது வேறு. அந்த பேசவே முடியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இங்கிலீஷ் பேசலாம் சேனல் அப்படிங்கிறது இருக்குது. உங்களால் பேச முடியுமா இனிமேல்? நான் ஏன் இந்த வேர்பை வச்சு ஸ்பெசிஃபிக்காக எம்பசிஸ் பண்ணி அழுத்தியாக சொல்லிக் கொடுக்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி பேசுவோம். அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் பொறுமையாக நிறுத்தி உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி, உங்கள் வீட்டில் ஒரு பையன் மாதிரி, ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக உங்களுக்கு நான் தகப்பனாக இருந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நெகட்டிவ் சென்ஸ் நிறைய பேச போகிறோம், பார்க்கலாமா? அடுத்து பாருங்களேன், அவனுக்கு டீ பிடிக்காது. இது எப்படிங்க சொல்லலாம்? அவனுக்கு காஃபி தான் பிடிக்கும், அவனுக்கு டீ பிடிக்காது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. ஓகே, பேசலாமா? அவனுக்கு டீ பிடிக்காது. அவனுக்கு ஹீ பிடிக்காது. பாருங்கள், ஹீ வந்தாவே உங்கள் மைண்டில் டக்குன்னு என்ன தான் வரணும்? டசன்ட். ஓகேங்களா? ஹீ வந்தால் டசன்ட். அப்போ ஹீ டசன்ட். இந்த டசன்ட் எப்படி வந்துச்சு பாருங்கள்? டஸ் நாட். இதை தான் நம்ம டசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
டோன்ட் எப்படி வந்துச்சு? do not. இதை தான் நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? he doesn't, அவனுக்கு பிடிக்காது. he doesn't like, he doesn't like, அவனுக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? டீ பிடிக்காது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். he doesn't like tea, he doesn't like tea, அவளுக்கு டீ பிடிக்காது. இப்போ இந்த இடத்துல எனக்கு டீ பிடிக்காதுன்னு எப்படி சொல்லலாம்? I don't like tea. That's all. I don't like tea, எனக்கு டீ பிடிக்காது. he doesn't like tea, அவனுக்கு டீ பிடிக்காது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்கள். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. எனக்கு அது செட் ஆகாது. எனக்கு ஸ்பைசியான ஃபுட் எனக்கு பிடிக்காது. எனக்கு சாப்பிட்டா செட் ஆகாது. சொல்லுங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுன்னா டோன்ட் லைக். ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? காரமான உணவு. காரமான, ரொம்ப காரமாக ஒரு ஃபுட் இருக்குன்னா அப்படி சொல்லலாம். காரமான அப்படிங்கிறத நம்ம ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைசி ஃபுட். ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட், எனக்கு காரமான உணவு பிடிக்காது. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். எங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்காது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு 4 பேர் எல்லோரும் சேர்ந்து போயிருப்போம். லெமன் ஜூஸ் போடான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? சரி, வேறு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. எப்படி சொல்லலாம்? எங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்காது. டோன்ட் லைக், என்ன பிடிக்காது? லெமன் ஜூஸ். தட்ஸ் அவ்வளோதான். வி டோன்ட் லைக் லெமன் ஜூஸ், எங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்காது. புரிஞ்சிருச்சா? நல்லா கவனிங்க. ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் போதும். எந்தெந்த சப்ஜெக்டோட டோன்ட் வரும், எந்த சப்ஜெக்டோட டசன்ட் வரும், இது 2 தெரிஞ்சிச்சுன்னா பக்காவாக பேசிடலாம். அடுத்து பாருங்க. எனக்கு அவனை பிடிக்காது. எனக்கு அவனை பிடிக்காதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் பேச வேணாம். ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும், சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்டென்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி நமக்கு எல்லாரையுமே பிடிக்கணும். ஓகே, எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் மேலே அன்பாக இருக்கணும், கரிசனையாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? எனக்கு அவனை பிடிக்காதுங்க. ஓகே, ஐ பிடிக்காது. டோன்ட் லைக், யாரை பிடிக்காது? அவனை. அவனை அப்படின்னு அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹிம். ஐ டோன்ட் லைக் ஹிம். ஐ டோன்ட் லைக் ஹிம், எனக்கு அவனை பிடிக்காது. இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே பரட்டி போடுங்க போகும். அவனுக்கு என்ன பிடிக்காது? எப்படி சொல்லலாம்? he doesn't like me. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இங்கே டோன்ட் வந்திருக்கு, இங்கே டசன்ட் வந்திருக்கு. ஐ டோன்ட் லைக் ஹிம், he doesn't like me. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க எங்கள் கூட. எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக். யாரை பிடிக்காது? யாரை பிடிக்காது? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை. இது நம்ம எப்படிங்க சொல்லலாம்? மை நெய்பர். ஐ டோன்ட் லைக் மை நெய்பர், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை எனக்கு பிடிக்காது. ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும், நெகட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நல்லா புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக், புரிஞ்சவங்க மட்டும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அந்த காமெண்ட் நான் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வரும். ஸோ தயவுசெய்து அந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்கள். காமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த காமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைக் அப்படிங்கிற இந்த வேர்பை வச்சு நம்ம எப்படிலாம் பாசிட்டிவாக கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்களேன். உனக்கு பிடிக்குமா? இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்கலாம்? சிம்பிள் தான். உனக்கு பிடிக்குமா அப்படின்னா பாருங்களேன், டூ யூ லைக், அவ்வளோதான். டூ யூ லைக், உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? டூ யூ லைக். அடுத்து பாருங்கள், அவர்களுக்கு பிடிக்குமா? எப்படி கேட்கலாம்?
அவர்களுக்கு பிடிக்குமா? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிருங்க பார்க்கும். Do they like? Do they like? அவங்களுக்கு பிடிக்குமா? Do they like? அடுத்து பாருங்க, அவனுக்கு பிடிக்குமா? எப்படி கேட்கலாம்? அவனுக்கு பிடிக்குமா? நல்லா கவனிங்க. இங்கே அவன் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா எந்த ஆக்சிலரி வெர்ப் வரும்? அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னா do he like வருமா? does he like வருமா? கரெக்டுங்க, வெரி குட், சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. does he like? does he like? அவனுக்கு பிடிக்குமா? இப்போ அவளுக்கு பிடிக்குமா அப்படி கேட்கலாம். வெரி குட், சூப்பருங்க. does she like? அதுக்கு பிடிக்குமா அப்படின்னா does it like? அதுக்கு பிடிக்குமா? ஈஸியாக இருக்கா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ஸை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா பாருங்களேன், நிறைய மிஸ்டேக் இந்த இடத்துல வரும். பாருங்களேன், இந்த இடத்துல இப்படி சில பேர் எழுதுனதை நான் பார்த்துருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டஸ் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுவீங்க. நம்ம தப்பாக எழுதினாலும் பரவாயில்ல, நம்ம அதை திருத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எப்படி எழுதணும் அப்படின்னா பாருங்களேன், DOES, SE கிடையாது, ES. ஓகேங்களா? டஸ், DOES, டஸ். டஸ் இட் லைக்? அதுக்கு பிடிக்குமா? ஓகே, சேர்ந்து வாசிக்கலாமா? Do you like? Do they like? Does he like? Does she like? Does it like? ஓகே, நம்ம நிறைய சென்ஸ் இப்போ நம்ம பேசலாங்க. இப்போ நம்ம பாசிட்டிவாக எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஓகேங்க, பாருங்க. உனக்கு என்னை பிடிக்குமா? உனக்கு என்னை பிடிக்குமா? எப்படி கேட்கலாம்? உனக்கு என்னை பிடிக்குமா? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? கேட்குறோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஓகே, எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தான். Do you like? Do you like அப்படின்னா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம். இங்கே யாரை பிடிக்குமான்னு கேட்டிருக்கோம்? என்னை. என்னை அப்படின்னா மீ. தட்ஸ் ஆல். Do you like me? Do you like me? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? Do you like me? ஓகே, அடுத்து பாருங்களேன். அவளுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? யாரோ ஒருத்தங்களை வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அவளுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போனால் அவளுக்கு பிடிக்குமா? ஸ்வீட்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். அவளுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குன்னா நம்ம வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா வேறு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அவளுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? எப்படி கேட்கலாம்? அவளுக்கு பிடிக்குமா அப்படின்னா does she like? அவளுக்கு பிடிக்குமா என்ன? ஸ்வீட்ஸ், இனிப்புகள். ஓகேங்களா? does she like sweets? does she like sweets? அவளுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? அடுத்து பாருங்களேன், அவர்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? சொந்தக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை வரதா சொல்லிட்டாங்க வீட்டுக்கு. நம்ம கேட்குறோம், அப்பா கிட்டே கேட்குறோம், அப்பா அவங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? ஏன்னா அப்பாவுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது. பிரியாணி பிடிக்குன்னா நம்ம பிரியாணி செய்யலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே, அவங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? எப்படி கேட்கலாம்? do they like என்ன? பிரியாணி. அவங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? do they like பிரியாணி? அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போது இந்த லைக் அப்படிங்கிற இந்த வேர்பை வச்சு நம்மளால் எவ்வளோ சென்டென்ஸை பேச முடியுது பார்த்தீங்களா? இந்த லைக் அப்படிங்கிற இந்த வேர்பை வச்சு மட்டுமே நம்ம தனியாக பார்த்திங்கன்னா ஒரு புக்கு மாதிரி என்ன பண்ணலாம், எழுதலாம். அவ்வளோ கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்புக்குள்ளேயுமே இருக்குது. லைக் அப்படிங்கிறது ஒரு சின்ன வேர்ப் தான். இந்த வேர்பை வச்சு இவ்வளோ இருக்குன்னா நிறைய வேர்ப் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ சென்ஸ் நம்மளால் பேச முடியும்? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தோம், நெகட்டிவான சென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தோம், பாசிட்டிவாக கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிள் தாங்க, பாருங்களேன். உனக்கு பிடிக்காதா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உனக்கு பிடிக்காதா எப்படி கேட்கலாம்? அதை இந்த கேள்வியை நம்ம நெகட்டிவாக தான் கேட்கணும். ஒரு ஆக்சிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி பேசணும். இப்போ யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அதோட ஆக்சிலரி வெர்ப் டூ. நம்ம ஃபஸ்ட்லேருந்து அதான் பார்த்துட்டு வரோம். அப்போ அந்த டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? டோன்ட் யூ லைக்
உனக்கு பிடிக்காதா? டோன்ட் யூ லைக், உனக்கு பிடிக்காதா? இப்போ உனக்கு பிடிக்குமான்னு அப்படி கேட்கலாம். டூ யூ லைக். புரிஞ்சவங்களுக்கு டு யூ லைக்னா பாசிட்டிவாக பேசுகிறோம், பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம். டோன்ட் யூ லைக் அப்படின்னா நெகட்டிவாக கேள்வி கேட்குறோம். இங்கேயும் டோ, ஆனால் இங்கே நெகட்டிவாக என்ன வருது அப்படின்னா நாட், டோன்ட் அப்படின்னு பேசுகிறோம். ஓகேங்களா? டோன்ட் யூ லைக், உனக்கு பிடிக்காதா? அடுத்து பாருங்களேன், அவர்களுக்கு பிடிக்காதா எப்படி கேட்கலாம்? அவர்களுக்கு பிடிக்காதா? சிம்பிள் தான். டோன்ட் தே லைக். டோன்ட் தே லைக், அவங்களுக்கு பிடிக்காதா? நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு பிடிக்காதா எப்படி கேட்கலாம்? அவனுக்கு பிடிக்காதா? ஓகே, இந்த இடத்துல டோன்ட் வச்சு கேட்கணுமா, டசன்ட் வச்சு கேட்கணுமா? கரெக்டாக சொல்லிட்டீங்க, நல்லா புரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா சூப்பருங்க. அப்படி உங்களுக்கு புரியலைன்னா ப்ளீஸ் தயவுசெய்து அகைன் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா புரியும். நல்லா புரியும் தானுங்க? சூப்பர். ஓகே, அவனுக்கு பிடிக்காதா அப்படின்னா டசன்ட் ஹீ லைக். டசன்ட் ஹீ லைக், அவனுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதா அப்படி கேட்கலாம். டசன்ட் ஷீ லைக். அதுக்கு பிடிக்காதா அப்படின்னா டசன்ட் இட் லைக். அதுக்கு பிடிக்காதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நம்ம ஒரு சில சென்ஸ் மட்டும் பேசிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க. இங்கே நான் நெகட்டிவாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிம்பிளான 3 சென்ஸ் இருக்கேன் பாருங்களேன். உனக்கு சிக்கன் பிடிக்காதா? ரொம்ப ஆச்சரியமாக கேட்போம். இந்த காலத்தில் எப்படியாப்பா உனக்கு சிக்கன் பிடிக்காதா எப்படி கேட்கலாம்? சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து நம்மளே ஆச்சரியப்படுவோம், சிக்கன் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி கேட்கலாம்? அதை உனக்கு சிக்கன் பிடிக்காதா? டோன்ட் யூ லைக் சிக்கன். டோன்ட் யூ லைக் சிக்கன். டோன்ட் யூ லைக் சிக்கன், உனக்கு சிக்கன் பிடிக்காதா? அடுத்து பாருங்களேன், அவளுக்கு உன்னை பிடிக்காதா? உண்மையாக சொல்கிற, அவளுக்கு உன்னை பிடிக்காதா எப்படி கேட்கலாம்? டசன்ட் ஷீ லைக் யூ. டசன்ட் ஷீ லைக் யூ. டசன்ட் ஷீ லைக் யூ, அவளுக்கு ஒன்று பிடிக்கும். இங்கே பாருங்களேன், 4 சென்ஸ் இருக்கேன். ஒவ்வொரு டைப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்ஸ் இருக்கேன். உங்களுடைய ஆன்சர் நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணுங்க. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ.